பின்னம்பெயர். திருச்சிற்றம்பலம். நாங்கள் இந்த திருவுந்தியார் படிக்க போகிறோம். அதுக்கு முதல் இந்த நாயன்மார்கள் அந்த புறச்சந்தான சாரிய குறவர் ஈராண்டிற் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டாருணைதாள் போற்றி நாராண்ட பல்லடியார்க்கருள் புரிந்த ருணந்தி நத்தாள் போற்றி நீராண்ட கடந்த நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி சீராண்டதில்ல நகர் உமாபதியார் செம்பதுமத் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். நாங்கள் ஏற்கனவே 10 திருவந்தியாரில் 45 பாடல்கள் உள்ளன. நாங்கள் 10 முடித்துட்டு இன்றைக்கு 11வது திருவந்தியாருக்கு போகிறோம். தற்போதத்தின் இழிவு. இப்படி கூடுமதொழிந்து தன்னுடைய போதத்தாலே கூடும்படி விசாரிக்கல் இப்பொருள் கைகூடாது என்று அருளி செய்கின்ற தாக்கியே தாக்காது நின்றதோர் தற்பரன் நோக்கி குலையும் என்று உந்திவர நோக்காமல் நோக்க என்று உந்திவர தாக்கிய ஆன்மாவுடனே கூடி ஆன்மாவாய் நின்றும் தாக்காது நின்றதோர் தற்பரன் தன்னுடைய உண்மை குன்றாமல் பரமானந்த சொரூபமாய் நிற்கின்ற அந்த சொரூபத்தை நோக்கி கூட விசாரித்து அது தனியே ஒரு பொருளும், அதாவது நீ ஒரு பொருளும் ஆக உன்னில் 2 வட்டு நின்று பொருந்த விசாரிக்கில் குலையும் என்று உந்திவர உனக்கு அப்பொருள் கூடாது நோக்காமல் நோக்க என்று உந்திவர அனாதியே அந்த சொரூபம் தன்னை தோற்றாமல் நீ ஆகி நின்ற முறைமை போல் நீ முன்னை தோன்றாமல் அந்த சொரூபம் தானாகிய நிற்கில் அப்பொழுதே பரிபூர்ண பரமானந்த சொரூபியாய் விடுவே என்க. விளக்கம். தாக்கிய தற்பரன் தாக்கிய ஆன்மாவை விடயங்களில் செலுத்துதற் பொருட்டு உடனாய் ஆன்மாவுடன் கூடி ஆன்மாவை நிற்கின்றான். தாக்காது நின்றதோர் இறைவன் ஆன்மாவுடன் ஒன்றுபட்டிருப்பினும் ஆன்மா செய்யும் வினைப்பை இறைவனை தாக்காது. இறைவன் அருளோடு பிரிப்பின்றி நின்று சங்கற்ப மாத்திரையான் உயிருக்கு பல வேறு வகைப்பட்ட அறிவு நிகழும்படி செய்தாலும் விகாரம் எய்தான். பாசம் இறைவனை தாக்காது. தற்பரன் சர்வ வியாபகனாகி அறிந்தாங்கறியின் தன்மையுடையவன். நோக்கிற்குலை நோக்கில் உயிர் வேறு இறை வேறு என்று பிரிப்பற்ற முத்தி நிலையில் இறை தனியே ஒரு பொருளும் உயிர் தனியே ஒரு பொருளுமாக 2 வட்டு நின்று பிரித்து காணப்புகில் குலையும் சிவம் உயிரால் அறியப்பட இயலாது. நோக்காமல் நோக்க என்றுந்திவர சிவம் உயிர்களிடம் தாக்கியும் தாக்காமலும் இருப்பது போல உயிர் அறிவு சிவனுடைய அறிவோடு கலந்து நோக்கியும் நோக்காமலும் ஒழுக வேண்டும். அதாவது சிவம் உயிராகிய நின்ற முறைமை போல உயிரின் தன்னை தோற்றாமல் சிவஸ்வரூபம் தானாகவே நிற்க பொழிப்பு. சிவம் ஆன்மாவுடனே கூடி ஆன்மாவாய் நிற்கிறது. அங்கன நிற்பினும் தன்னுடைய உண்மை குன்றாமல் நிற்கிறது. பிரிப்பின்றி நிற்கும் முத்தி நிலையில் சிவம் வேறு உயிர் வேறாக பிரித்து காண நேருமாயின் சிவம் உயிர்களால் அறியப்பட இயலாது. சிவம் உயிராகவே நின்ற முறைமை போல உயிரும் சிவஸ்வரூபமே தானாகி நிற்க வேண்டும். களிர் ஆக்கப்படாத ஞானகுருவின் நீர்வாடி ஞானகுருவின் மேன்மை ஞானகுருவின் மேன்மை. இனி இந்த உபாயத்தை அருளி செய்த குருவின் பெருமையை அருளி செய்கின்றார். மூளை இருந்தாரை முற்றத்தே விட்டவர் சால பெரியவர் என்றும் தீபர தவத்தி தலைவர் என்றும் தீபர. மூளை இருந்தாரை அதாவது மாதாவிடத்தினுண்டான சுரோனிதத்திலே பிதாவிடத்தினுண்டாகிய சுக்கிலம் பவளப்பையில் முத்தை வெப்தாற் போல படுகிற நாளில் சிவனானது பிராணவாயு வாகனமாகவும் மனம் வழியாகவும் சிவனுடைய ஆஞ்ஞையாலே சென்று சுக்கில சுரோனிதத்தின் தலையிலே பதிந்து கன்மத்துக்கீடாக 3.5 கோடி யூரோமத்துவாரமும் 70,000 நாடியும் வாயுவிற் பிரதானமான சதவாயுவும் நவத்துவாரமும் எண்சாணுடம்பு
எண் சாணுரம்பும் ஏழு தாதுவும் 6 தாரமும் 5 ஆறு ஆதாரமும் ஆறு தாரம்னா மனைவி இது ஆறு ஆதாரமும் 6 ஆதாரமும் ம், 5 பொறியும் ம். என பெயர் பெற்று இல்ல இவற்றை 5 பொறியும் 4 4 கரணம் கரணமும் 3 மண்டலமும் 2 வினையும் என பெயர் பெற்று ஒரு ஒரு உடம்போட கூடிய உயிருக்கு இவ்வளவும் இருக்குது பத்தியில் ம், அப்ப அதுவும் அந்த அந்த நல்ல ஒழுங்கா தெரியணும் எண்ணத்துல இருந்து தொடங்கினது 10ல இருந்து தொடங்கினது எங்க 10 எங்க பாரு சிவனுடைய சுக்கில சுரடாக 3.5 கோடி துவாரமும் ம். இல்ல அது 3.5 கண்மத்துக்கு ஈடாக 3.5 கோடி மேல வந்து இதுல இருந்து மாதாவை அது 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 ஓகே நான் சொல்றேன் உயிர் ஒரு உடலை பெற்று வரைக்கும் என்னென்னத்தை பெற்று வருதுண்டா கண்மத்துக்கு ஈடாக 3.5 கோடி ரோமத்துவாரமும் 74,000 நாடியும் வாயுவிற் பிரதானமான தசவாய் அப்ப அந்த தசவாயு 10 பிறகு நவத்துவாரம் பிறகு எண் சாணுடம்பு 7 தாது 6 ஆதாரம் 5 பொறி அந்த இறங்கி கொண்டு வருது 4 கரணம் 3 மண்டலம் 2 வினை என பெயர் பெற்று வந்ததுதான் இந்த தேகம் அப்ப இவற்றை ஒன்றொன்றை அப்ப இவற்றை ஒன்றனை போர்த்த புறத்தோளுமாக ரூபீகரித்து வசியம் இவற்றை ஒன்றென போர்த்த புறந்தோலுமாக ரூபகரித்து பிராரத்த மளவும் தன்னுடைய தேகத்தில் உந்தி சக்கரத்தின் மேலே கிடந்து 6 மாதம் முதல் உந்தி நாளாலே மாதாவினிடத்திலே அன்னரசமும் கொண்டு அன்னரசம் உள்ளுக்கு இருந்து அன்னங்கள் தண்ணிகள் எல்லாம் குடிச்சது அன்னரசத்தின் மிகுதியாலே சுழுமுனை நாடி அடைபட்டு இடையும் பிங்களையும் திறந்து பிராணவாயு புகுந்து மேல் நோக்கி நாசித்துவாரங்களாலே விட்ட வெளுத்தாலே நாளொன்றுக்கு 21,000 தரு 100 சுவாச 21,600 சுவாச உச்சாரணம் தோன்றி 32 100,040 உரிச்சென்றவாறே உதர கன்னம் தொலைந்து மாதாவிடத்தினுண்டான பிராணவாயுவிலே தம்பிரானுடைய காருண்யத்தாலே சக்தி அதிர்ஷ்டித்துக் கொண்டு அந்த சக்தி பலத்தினுடனே வாயுவானது பிரஞ்சையை பூமியிலே பதிக்க வேண்டி பிரஞ்ஞாபத்தியம் என்னும் பெயர் பெற்று இவனுடைய போதம் போல இவனுடைய தேகமும் கீழ் நோக்கி விழும்படி தன்னுடைய பலத்தாலே தலைகீழாக தள்ளி பூமியில் வந்த பின்பு தேகத்துக்கடுத்த கண்மங்களாலே புசிப்புக்களை கருதி இந்திரியங்களாகிய மூளைகளிலிருந்து விடயங்களை புசிப்பொழிந்தால் இவனுடைய போதமானது கீழ்நோக்கி சாக்கிரம் முதல் அதீதமளவாக அவத்தைகளுக்கு அடுத்த தானங்களாகிய மூளைகளிலே அடைந்தும் இப்படி இரவு பகல் இந்த மூளைகளினுண்டான இருளினாலே மறைந்து விகற்பித்து மயங்கியும் இப்படி பொய்ப்பிரச்சாரமான சுக துக்கங்களில் அழுந்தாமல் கீழ்நோக்கின போதத்தை ஒழித்து உண்மை உணர்த்தி முற்றத்தே விட்டவர் மேலாகிய பிரகாசமான பரமாகாச வெளியிலே விழித்து பரபோகத்தில் அழுந்தும்படி ஊட்டுவித்த உபாய குரு சாலப்பெரியர் என்று உந்தி பெற மிகவும் ஒரு கேவல நிலையில இந்த கருப்பைக்குள்ள ஒரு கேவலத்துல கிடந்து பிறகு வெளியில வந்து அவர் எங்களுக்கு இந்த
அவஸ்தைகள் எல்லாத்தையும் அதுக்குள்ளால நாங்கள் அவரை தியானித்து அந்த பிரகாசத்திலேயே அப்ப மூளையில் இருந்தாலே முற்றத்தில் மூளையில் இருந்தது இந்த மூளை. நிலையில இருந்த இந்த பிறப்பண்டும் பிறகு முற்றத்துல விட்டது இந்த பிரகாச வெளியிலே விழித்து பெரபோகத்தில் அழுந்தும்படி இறைவனோட கூட்டிவித்த அதுதான் அந்த மூளையில் இருந்தாரை முற்றத்தில் விட்டது. முற்றம் என்றது அந்த இறைவனோட கூடி நிற்கிற நிலையத்தான் முற்றம். மூளை என்றது பிறப்பு நிலையாகி உந்தி அதைத்தான் இந்த பாட்டுல சொல்லி நல்ல அழகாக இதுல விளங்கப்படும். அவ்வளவு நல்லா இருக்கு படிக்க. மிகவும் அளவிடப்படாத பெருமையுடைய தம்பிரானாவார். தவத்து தலைவர் என்ற உந்தி பெற அரிய தவத்திலே நின்ற வழிபட்டவர்க்கு வேண்டும் வரங்களை கொடுக்க வல்ல கர்த்தாவாவுமானவர் என்க. விளக்கம். சிவத்துக்கும் அவன் அருள் வழி நிகழும் பாசத்திற்கும் பொதுவாக அடிமைப்பட்டு கிடந்த போது பவள பையில் முத்தை வைத்தாற் போன்ற கருப்ப வாசம் செய்ய நேரிடுகிறது. சிவன் ஆணையாற் சீவன் கருவிற் பொருந்துகின்றது. உதரகன்மன் தொலையும் போது சிவகாரண்யத்தால் மாதாவிடத்திலுள்ள பிராணவாயுவில் அதிர்ட்டித்த சக்தியின் பலத்துடனே பிரஞாபத்திய வாயுவால் தலைகீழாக பூமியிலே தள்ளப்படுகின்றோம். அப்போது நமது போதமும் தலைகீழாகின்றது. முதலாவது மூளையில் இருந்தார். முதலாவது மூளையில் இருந்தாரை எடுத்த தேகத்தில் புசிப்புக்கான வழியில் பஞ்சேந்திரிய விடயங்களையே புசிக்கின்றோம். இப்படியே நனவு நிலை கனவு நிலையாதிய அவத்தைகளிலே அடங்கி விடுகின்றோம். இவ்வாறு ஆயுள் அளவும் இரவு பகல் மயக்க பொய்ப்பிரகாசமான சுக துக்கங்களிலே அழுந்தி கிடக்கின்றோம். இதுவே பொது அடிமை நிலை. நாம் இந்த நிலையில் இருந்ததையும் இருப்பதையும் மூளையில் இருந்தார் என்பது நினைவூட்டுதல் காண்க. மூளையில இருந்தார்ன்றதுக்கு நல்ல விளக்கம். அதான் இந்த இருட்டு நிலையில இந்த இப்படியான ஒரு தேகத்தின் புசிப்பு வழியில் பஞ்சேந்திரிய விடயங்கள் எங்கட இந்த பஞ்சேந்திரிய விடயங்களை புசிக்கிறோம். இப்படியே கனவு அதெல்லாம் ஒரு இரவு பகல் மயங்கி பொய்ப்பிரகாசமான சுகதுக்கங்களில் அழுந்தி மாயையில அழுந்தி கிடக்கு. இதுவே பொது அடிமை நிலை. அடிமை நிலை என்றாலே இருள் செய்த நிலையில நாம் இந்த நிலை இருந்த இது. அப்ப அதால் அந்த மூளையில் இருந்தன்ற அந்த கேவல நிலையத்தை குற்று கூட சொல்லி காட்டுது. முற்றத்தை பேரு மூளை அடைபட்டு கிடந்த நம்மை முற்றவ பக்குவம் நோக்கி இறைவன் ஞான நெறியிலே செலுத்த முற்படுகின்றான். நமது இருவினை ஒப்பு மலவறிவாக நிலை கண்டு குருவடிவாக வந்து அருள் செய்கின்றான். வீடு பேற்றுக்கு சிறந்த ஞானம் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை கூடுதல் என்னும் முறையில் அக்குருவினால் அருளப்படுகின்றது. நிட்டை நல்ல வடிவா சொல்லியிருக்கேன். நிட்டை கூடியதும் சீவன் முத்தி நிலை ஏற்படும். அழுக்கு நீங்கிய போது ஆடையினது வெண்மை ஆடை முழுவதும் விளங்கினாற் போல உடம்பு நீங்கிய பரமுத்தி நிலையிலே தமது வியாபகம் முழுவதும் அறிவு விளக்கப் பெற்று முதல்வனோடு ஒத்து நிற்பர். பாலர் உண்மத்தர் பிசாசரின் என சங்கற்ப நிராகரணம் இவர்களுக்கு உவமை கூறுகின்றது. இவ்வாறு உண்மையை உணர்த்தி மேலாகிய பிரகாசமான பரமாகாச வழியிலே விழித்து பரபோகத்தில் அழுத்தும்படி கூட்டுவித்தவர் உபாய குருவே ஆவர். முற்றம் மேலான பிரகாசமுள்ள பரமாகாச வழி. மூன்றாவது சால பெரியர். நம்பர் சொல்ல தேவையில்லை. சால பெரியர் இந்த ஞான குரு அளவிடப்படாத பெருமையுடைய சிவமே ஆவர். தவத்தில் தலைவர் என்று உண்டி பெற ஞான மார்க்கத்தை கேட்டலாதி முறைகளில் சற்குரு கேட்டலாதி முறைகள்
அதான் கேட்டல் கேட்டல் தெளிதல் சிந்தித்தல் அல்லவா? அதுதான் கேட்டலாதி. கேட்டலாதி முறைகளில் சற்குரு கடாட்சத்தால் நிலைக்கப் பெற்றவர், அரிய தவத்தில் நிலைக்கப் பெற்றவராவர். தம்மை வழிபட்டவர்க்கு வரந்தரும் நிலைமையில் வரந்தரும் தலைமையும் இவர்களுக்கு உண்டாகும். ஒழிப்பு பஞ்சேந்திரியங்களிடமாக ஒடுங்கி பஞ்சேந்திரியங்கள் இடமாக ஒடுக்கி நனவு கனவு முதலிய அவத்தைகளிலே அடக்கி பொது அடிமை நிலையில் இருந்தார். அடக்கி இல்ல அடங்கி அடக்கி என்றா இன்னொரு ஆளுங்களை அடக்குறது, அடங்கி என்றா நானாகவே அடங்குறது. அப்ப அதுக்கு வித்தியாசம் இருக்கு. அடக்கி என்று சொன்னா அது வேற அர்த்தம். இது கனவு முதலிய அவத்தைகளிலே அடங்கி பொது அடிமை நிலையில் இருந்தாரை உபதேச முறையில் உண்மையை உணர்த்தி மேலாகிய பிரகாசமான பரமாகாச வெளியிலே பரபோகத்தில் அளந்த வைத்த ஞானகுரு அளவிட முடியாத பெருமையுடையவர். தம்மை வழிபட்டார்க்கு வேண்டும் வரந்தரும் நிலையும் இவருக்கு உண்டாகும். காண்கின்ற பேசாண்மை 20 ஆன்மபோத கரைவு, அதாவது சிவரூபம். அத கரைவண்டு நல்ல ஒரு இதுல ஆன்ம போத கரை. இப்படி சொல்லுக்கும் நினைவுக்கு எட்டாத பொருள் கூடுகைக்கு ஓரிடம் உண்டென்று அருளி செய்கிறார். ஒட்டற்று நின்ற உணர்வு பதிமுட்டி இடஞ்சிவம் உந்தீவர். தேடும் இடம் அதன்று உந்தி வர. என்ன? ஒட்டற்று நின்ற தனக்கொரு போக்குவரவின்றியே ஒளிவர நிறைந்து சலிப்பற நிற்கிற உணர்வு முட்டி ஞானத்தை ஆன்மாவின் கண்ணாக கூடி பதி அந்த ஞானமேயாய் தேட்டற்ற இடம் சிவம் உந்தி வர. அதாவது அந்த ஞானத்தின் ஐக்கியத்தாலே கூடினோம் என்கிற விகாரமும் அந்த ஞானமும் சேர கரைந்த இடம்தானே சிவரூபமா. இடம் தேடும் இடம் அது என்று உந்திவர். அதாவது அந்த இடம் போதங்கரைந்த விடயத்திலே பிரகாசிக்கும். அது ஒளிந்து ஆன்ம போதத்தாலே ஆராய்ந்து அறியத்தக்க இடம் என்று என்க விளக்கம். ஒட்டற்று நின்ற உணர்வு முட்டி, ஒட்டற்று நின்ற உணர்வு முட்டி, ஒட்டற்று போக்குவரவாய் அசைவற்று நின்ற உணர்வு என்பது ஒளிவர நிறைந்து அசைவர நிற்கின்ற ஞானத்தை ஆன்மா விடயங்களில் ஓடும் பொது இயல்பு அகன்று கருவி கலன்றும் கலற்ற முடியாதிருக்கு ஞானத்தை எய்தும் இதுவே ஆன்மாவின் சிறப்பியல்பு. இதனை வள்ளுவர் சார்பு உணர்ந்து என்றார். முட்டி ஆன்மா தனக்கு கண்ணாக கூடி ஆன்மாவிற்கு வியாபக அறிவு உள்ளது. ஐம்பொறிகள் சிவரூப காட்சி எய்துவிக்கும் பக்குவமற்றன. இப்பக்குவ நிலையை ஞானகுரு தெளிவிக்க ஆன்மா பெறுகின்றது. அவ்வாறு அதி தீவிர பக்குவ நிலை எய்திய உயிர் சிவனருள் வழி நின்று அவனது காணும் உபகாரத்தோடு ஒன்றுபடுகிறது. பதி உயிருக்கு உயிராய் நின்று காக்கும் பொருளான ஞானமயமாய் பதி என்பது பதியினது திருவடி ஞானத்திற்கு ஆயிற்று. தேட்டற்ற இடம் சிவம் சிவஞானத்தின் ஐக்கியத்தாலே கூடினோம் என்கின்ற விகாரமும் எய்தாது பசு ஞானமும் கரைந்து விடும். இவ்விடமே சிவரூபமா. பாச ஞானத்தடை நீங்கியதும் ஆன்மா பதிஞானத்தை அணையும். அப்ப பாசஞானம் பசுஞானம் நீங்கின உடனே இந்த ஆன்மாவுக்கு பதிஞானத்தை அணையும். இதன் மேல் தேடுதலும் தேட்ட கருவிகளும் தேவைப்படா. ஆதலின் தேட்டற்ற இடம் சிவம் என்றார். என் செயல் மாண்டவா வாடி தெள்ளேணம் கொட்டாமோ என்ற திருவாசகம் தேடுதலற்ற இடத்தை சுட்டி விளக்குகிறது. தேடுமிடம் அதன்று, அது தேடுமிடம் அன்று. சிவரூபம் கருவிகளோடு கூடிய பாசஞான பசுஞானங்களாலே தான காணக்கூடியதன்று. ஒளிப்பு ஆன்மா ஒளிவர நிறைந்து அசைவர நின்கின்ற ஞானத்தை தனக்கு கண்ணாக கூடி ஞானமையாய் சிவனது காணும் உபகாரத்தோடு
ஒன்றுபடுகின்றது. இவ்வாறு ஒன்றுபட்ட சிவஞானத்தின் ஐக்கியத்தால் ஐக்கியமானோம் என்ற விகாரமும் எய்தாது பசுஞானமும் கரைந்து விடும். இவ்விடமே சிவரூபமாம். இது பசு பாச ஞானங்களாலே தேடி காணக்கூடியது அன்று. 14 ஒட்டற்று படி. 14 அருட்சக்தி பிரகாசம். இந்த இடத்தை தேசிகனாலே அறிந்தே அவன் அறிவித்த உபாயத்திலே அவதி கூடவே சிவம் பிரகாசிக்கும் முறைமையை மேலருளி செய்கின்றார். கிடந்த கிளவியை கிள்ளி எழுப்பி உடனே நின்றுண்டி பெற உன்னையே கண்டதென்றுண்டி பெற. கிடந்த கிளவியை ஆன்மாவை அனாதியே பெருந்த போதுகிற அருளாகிய சிவசக்தியை கிள்ளி எழுப்பி ஆசாரியன் கடாட்சத்தாலே பிரகாசிப்பிக்க உடனே நின்று உண்டி பெற அந்த ஞானத்துடனே கூடி அந்த மயமேயாய் நிற்பாய் உன்னையே கண்டது என்று உண்டி பெற. அப்படியே நிற்கவே சிவமானது உன்னையே கண்டு கிரகித்து கொள்ளா நிற்கும் என்க. விளக்கம். கிடந்த கிளவியை கிடந்த அனாதி கேவல தொடங்கியே ஆன்மாவோடு கூடியிருந்த கிளவி ஆன்மாவோடு கூடி இருந்த பிறகு கிளவி அண்டா உரிமையுடையவள் அப்படி சொல்லலாம். ஆன்மாவோடு கூடியிருந்த கிடந்ததுக்கு தான் அனாதி கேவலம் தொடங்கி ஆன்மாவோடு கூடியிருந்த கிடந்த கிளவியை அங்க கிடந்ததுக்கு சொல்றார். அனாதி கேவலம் தொடங்கிய ஆன்மாவோடு கூடியிருந்த பிறகு அந்த கிடந்ததுக்கு பக்கத்தில் கிளவியை சொன்னவில்லை, அந்த கிளவியைத்தான் சொல்லினம் உரிமையுடையவள் பழமையானவள் என்று பொருளில் அருளாகிய சிவசக்தியை குறித்தது. கிள்ளி எழுப்பி என்பது ஆசாரியன் மெய்யுணர்வு உண்டாத பொருட்டு செய்யும் தீட்சியாகிய சிவ செயலை குறித்தது. உடனே நின்று அந்த அருளுடனே கூடி விரிந்து பரந்த சுபரூபத்தில் கலந்த அருள்மயமாய் நிற்பாய். உடந்தை என்றா திருவருள். உன்னையே கண்டதென்று உந்தி பெற அருளானை வழியிலே சிறிதும் முனைப்பட்டு நடப்பாயாயின் சிவம் உன்னையே முற்றிலும் ஆட்படுத்தி கொள்ளும். அதாவது காணும் உபகாரத்தை எப்பொழுதும் உனக்கு அருளும் முத்தி நிலையிற் காண்பான் சிவனே. பொழிப்பு. ஆன்மாவினை அனாதியே பொருந்தி உடன் போகின்ற அருளாகிய சிவசக்தியை ஆசாரியன் தனது கடாட்சத்தால் ஆன்மாவுடன் பிரகாசிக்க செய்கின்றான். அவ்வருட்சக்தியில் ஆணை வழியே செல்லுதலே ஞானம் எனப்படும். அந்த ஞானமாய் உன்னை ஆக்கி அருள் ஆணை வழியே நடக்க வைக்கின்றான் ஆசாரியன். நீ தன் முனைப்பு சிறிதுமின்றி ஆசாரியன் காட்டிய அந்த ஞான வழியில் நடப்பாயாயின் உன்னை ஆட்படுத்தி கொண்டு காணும் உபகாரத்தை சிவம் எப்போதும் அருளி செய்யும். களிறு. அது வேண்டாம். பற்றுதல் திருவுந்திய பற்றுதல். பல மாயா கன்மங்களை போக்குகின்ற ஞானத்தை ஆசாரியன் கடாட்சத்தாலே இவன் பற்றவே அப்பொழுதே சிவன் இவனை பற்றினோ மென்கின்ற நினைவை மறுத்து தானாக்குவன் என்னும் முறைமையை அருளி செய்கின்ற. பற்றை அறுப்பதோர் பற்றினை பற்றில் அப்பற்றை அறுப்பர் என்று உந்தீவர பாவிக்க வாரார் என்று உந்தீவர. பற்றை அறுப்பதோர் தேகேந்திரிய பிராணவாயு அந்த கரணங்கள் முதலாயில அதுதான் அந்த பற்றுகளை அறுக்கத்தக்க பற்றினை பற்றில் பற்றினை பற்றிலண்டா திருவருள, அதாவது ஆன்மா பொருந்தி அந்த ஞானமேயாய் நிற்கில் அப்பற்றை அறுப்பர் என்று உந்திவர். அப்பொழுதே ஞானமாய் நிற்கிறோம் என்கிற பற்றையும் மறுத்து சிவன் தானாக்கியே விடுவன். பாவிக்க வேறார் என்று உந்திவர். அல்லது சிவனை
அது சிவனை தியானித்து கூட வேண்டுமென்று விசாரிக்கில் அவன் ஒரு காலமும் கூடப்படான் என்க. விளக்கம்: பற்றை அறுப்பதோர் பற்றினை பற்றில். பற்று என்றா ஒரு பொருளை இழந்த பின்னரும் அப்பொருளில் நீங்காது நிகழும் விடாவிருப்பம். இதுவே அவா எனப்படும். பற்றி அறுத்தா அப்புறம் அங்க அந்த அந்த பற்றில விருப்பம் இருக்கிறத சொல்றது அவான். அறுப்பதோர் பற்று. மனம் ஒன்றை விட்டு ஒன்றை பற்றும் இயல்பினது. பாச பொருளை பற்றி அப்பற்று மிகும். பரிசுத்தமான சிவனடியை இடையறாது பற்றில் பாச பற்று அறும். பற்றுக பற்றற்றான் பற்றினை. அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்ற திருக்குறள் இதனை விளக்குகிறது. பாசம் பற்று நீக்கத்தில் சிவனடியை பற்றி நிற்றலால் அது சிவப்பேறு எனப்படும். அப்பரடிகள் அருந்துணையை என்னும் தாண்டகத்தில் பொருந்தனை மேல் வரும் பயனை போக மாற்றி என்ற தொடரில் போக என்ற சொல்லால் பொருளின் நீக்கத்தையும் மாற்றி என்ற சொல்லால் பொருட்பற்றினை நீக்கத்தையும் அருளி செய்தமை காண்க. அப்பற்றை அறுப்பர். அப்பற்றை அறுப்பர். சிவத்தை பற்றி சிவன் நான் என சிவோகம் பாவனை செய்பவனுடைய அறிவில் சிவன் வேறற விளங்கி தோன்றுவன். அங்கனம் தோன்றும் சிவனருளால் உயிர் அனாதியாய் கூடி நின்ற ஆணவமலத்தை நீக்கி ஞானமயமாய் நிற்கிறோம் என்னும் பற்றை மறுத்துவிடும். பாவிக்க வேறார் என்று உந்தி பெற. சிவம் நான் என்னும் சிவபோகம் பாவனை அல்லாத புற பாவனைகளால் ஆணவமல பற்றறுத்து சிவன் வேறற விளங்கி தோன்றுவர். ஆறா இயற்கை அவா நீப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும் என்று திருக்குறள் இச்செய்யுளின் கருத்தை விளக்குகிறது. பாசப்பற்றினை அறுக்கத்தக்க பொழிப்பு. பாசப்பற்றினை அறுக்கத்தக்க சிவன் அடிய ஆன்மா இடையறாது பொருந்தி அந்த அருள்மயமாய் நிற்கில் அப்பொழுதே சிவன் பாசத்தையும் ஞானமாய் நிற்கிறோம் என்ற பற்றையும் அறுத்து வேறற விளங்கி தோன்றுவான். சிவோக பாவனை அல்லாத போலி பாவனைகளால் மலைப்பற்றாதது. பற்று அறாது. மலப்பற்று அறாது. அதாவது சிவம் பாவனையால் போலி பாவனைகளால் மலப்பற்று அறாது. சிவன் வேறற விளங்கி தோன்றவும் மாட்டான். மௌன நிலை. மௌன நிலை. இப்படி கூடி நின்றவர்கள் ஒன்றிலும் பற்றாமல் நிற்கும் முறைமையை அருளிச் செய்கின்றார். உளவாது உணர்கின்ற யோகிகள் ஒன்றோடும் தழுவாமல் நிற்பர் என்று உந்தி பெற தாழ்மணி நாவே போல் உந்தி பெற. உளவாது உணர்கின்ற யோகிகள் உணர்த்தும் முறைமையினும் அவத்தையினும் அழுந்தாமல் சிவனது ஞானத்தாலே சிவனை தரிசிக்கின்ற சிவயோகிகளுக்கு ஒன்றோடும் தழுவாமல் நிற்பர் என்று உந்தி பெற. பிராரத்தத்தாலே கண்மங்கூடிட்டாயினும் திருவடி ஞானம் கண்ணாக நிற்கையாலே ஒரு விடயத்திலும் தழுவீரார்கள். தாழ்மணி நாவே போல் உந்தி பெற. தாழ்ந்த நாவை உடைய மணி போல அசைவும் ஆரவாரமும் அற்றி அற்றிப்பார்கள் என்க. சிவயோக விளக்கம். சிவயோகம் மனம் வாக்கு. சிவயோகம் என்றா மனம் வாக்குக்கு எட்டாத சிவத்தை ஞான கண்ணாற் கண்டு கூடி செயலற்று இருத்தல். உடையிறந்து சிவனுடனே வேறற கலந்து நிற்றர் சிவயோகர். உளவாது உணர்கின்ற யோகியர் சிவயோகர் உணர்த்தும் முறைமை அவத்தை ஆதிகளில் அழுந்தாமல் ஒருமையுடன் சிவனை தரிசிப்பர். ஒன்றோடும் தழுவாமல் நிற்பர். பிராரத்தத்தாற் கண்மம் தாக்கிய போதும் திருவடி ஞானம் கண்ணாக நின்று ஆன்ம போதத்திற்கு இடம் கொடாது இருவகை பற்றும் அற்று சிவம் காண சிவயோகர் சிவானந்த அனுபவத்தில் அழுந்துவர். தாழ்மணி நாவே போ. தாழ்மணி தொங்காமல் தரையில் வைக்கப்பட்ட மணி.
தொங்கிக் கொண்டிருக்கும் மணியின் நா அசையும், ம், ஓசை எழுப்பும். ஆனால் தாழ்மணியின் நாக்கு அசையாது, ம், அதனால் ஓசையும் எழாது. ம். அதே போன்று உலக விடயங்களை பற்றி தொடர்ந்து கிடக்கும் அளவும் மனம் வாக்கு காயங்கள் தொழிற்படும், அதனால் அவத்தையும் நிகழும். அவ்வாறு இன்றி சிவத்தைப் பற்றி திருவடி ஞானமே ஞானமாக கரைந்து கிடந்தால் மனமாதி மூன்றும் அசைவற்று மௌனமாகிவிடும். மௌனமாகிவிடும். நிராதார யோகம் நிலைப்பதற்கு உபாயம் மௌன யோகமேயா. ஒரு ஒரு மணி, ஒரு கோயில் மணிய மேல கட்டி விட்டா அந்த மணி அசைஞ்சு கொண்டிருக்கும். அது மாதிரித்தானே நாங்கள் இந்த இந்த எங்களோட ஆம்புலன்கள் அதுகளோட நாங்கள் நின்றா அது வேற இதுலதான் இருக்கும். ஆனால் நாங்கள் சிவத்தை பற்றி இந்த திருவடி ஞானத்திலே நின்றால் தாழ்ந்த மணி என்ற மணியை கீழறக்கி விட்டா அந்த அதுவும் அசையாது, ஓசையும் கேட்காது. அந்த மணி அசையாது, காத்துக்கிட்ட அசையும். அப்ப கீழே தாழ்ந்த மணி அசையாதது போல நாங்கள் சிவத்தை பற்றிய திருவடி ஞானமே ஞானமா கலந்து கிடந்தால் மனமாதி மூன்றும், எது மனம் வாக்கு காயம், அதைத்தான் சொல்லி அசைவற்று மௌனமாகி விடும். மனம் வாக்கு காயம், உடம்பு அசையாது. அப்ப அதுதான் நிராதர வசியம். முக்கரணங்களும் வாய் பேசாமையே பெரும்பாலும் மௌனம் என்பர். சும்மாவிரு சொல்லற சும்மாவிருக்கின்ற திறமரிது என்று ஆன்றோர் வாக்குகள் மௌன நிலையை விளக்குகின்றன. இந்த மௌன நிலையை விளக்குறது எது? மௌன நிலையை விளக்குது எங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. தட்சணாம் சிவபெருமான் தட்சணாமூர்த்தி வடிவம் கொண்டு வந்து இந்த சனா 4 முனிவர்களுக்கும் அவரை நோக்கி தவம் செய்ய சனகாதி முனிவர்களாகிய 4 பேர்களுக்கும் திருமூலர், வியாக்கிரவாதர், பதஞ்சலி ஆகிய இந்த அந்த நாளோட இந்த அந்த 8 பேருக்கும் இந்த மௌனோபதேசத்தையே எல்லாத்தையும் சும்மா இரு என்று. அதால் பொழிப்பு சிவயோகர் ஆன்ம அறிவு பல வகைப்பட்டு ஒருமையுறாமையின் சிவஞானத்திலே தம் அறிவு அந்த 8 பேரும் மண்டா எண்மருக்கு உபதேசம் செய்தவர் தட்சணாமூர்த்தி வடிவம் கொண்டு வந்த அந்த 8 பேரும் மண்டா இந்த சனகாதி முனிவர்கள் 4 இவர் அத்திரி, திருமூலர், வியாக்கிரவாதர். அதான் 8 பேர். கரையப்பெற்று சிவஞானத்தார் சிவனை தரிசிப்பர். பிராரத்தத்தார் கண்மம் கூடினும் அசைவற்ற நாவை உடைய மணி போல விடயங்களில் அசைவும் ஆரவாரமும் அற்று இருப்பர். சிலம்பொலி. இப்படி கொடுங்காலத்து நடுவே ஒரு குறி நிகழும் என்பதும் நிகழ்ந்தால் போல் செய்யும் பரிகாரம் யாருக்கு சிலம்பொலி கேட்டது? சுந்தரட்ட திருச்சிலம்போசை ஒளிவழியே சென்று நிறுத்தனை கும்பிடென்று உந்திவர நேர்வட அங்கே நின்று உந்திவர. திருச்சிலம்பு ஓசை தம்பிரானர் திருவுள்ளத்தை அடைந்த ஆன்மாக்கள் கருவி கரணாதிகளா உள்ள ஆரவாரங்களை கடாட்ச துணையாகவே ஒட்டி வெற்றியுடனே திருவடி சேர செல்லுங்காலத்து இராசாவின் குமாரன் மறுதலையான் மாற்றானை ஒட்டி வெற்றியுடனே தன்னுடைய பதியை சேர செல்லும் அளவில் இராசாவின் அருகு நின்ற வாச்சியங்கள் எதிர்கொள்ளும் தன்மை போல அனவரதமும் பரமானந்த நிறுத்தம் பண்ணி அருளான் என்ற தம்பிரானர் திருவடிக்கு சிலம்பு மோசையுமான பரவிந்து பரநாதம், அதாவது அடியார் பிறவி துக்கங்கெடும்படி ஏறவாரி யானிக்கும் ஒளிவழியே சென்று இந்த பரநாத வழியே சென்று நிறுத்தனை கும்பிடு என்று பரமானந்த நிறுத்தம் பண்ணி அருளா நின்ற தம்பிரானை உன்னுடைய போதம் கலைவதற்கு தொழுவாயாக நேர்பட அங்கே நின்று உந்திவர மயக்க விகப்பம் என்று சொல்லப்பட்ட உட்பக்க வழிகளாகிய கள்ளர் அடிப்பாட்
தட்டை சென்று தட்டுப்படாமல் நல்லடிக்கு செல்லுகிற செவ்வை வழியே சென்று என்க. விளக்கம். ஒலி திருச்சிலம்போசை வழியே சென்று நேர்பட அங்கே நின்று நிறுத்தனை கும்பிடு என்று கொண்டு கூட்டி பொருள் அல்ல. ஆன்மா கருவி கரணாதியுள்ள ஆரவாரங்களை ஓட்டுதலுக்கு அரசகுமாரன் மாற்றானை ஓட்டுதல் உவமை. ஆன்மா இறைவன் திருவடி சேர செல்லும் போது திருவிச்சிலம்பு ஒலித்தலுக்கு அரசகுமாரன் தன் பதியை சேர செல்லும் போது பேரரசனின் அருகில் நின்ற வாத்தியங்கள் ஒலித்தல் உவமை. பரவிந்து சிலம்பு பரநாதம் ஓசை சிலம்போசை திருவருள் ஞானம் சிலம்போசை திருவருள் ஞானம். சிலம்போசை கேட்கும் உண்மையை ஆடச் சிலம்பின் ஒலிகேளா அதாவது திருத்தொண்டர் புராணம் களறிற்றறிவர் அதான் சேரமான் என்ற தோற்றத்திலும் இலங்கும் பிந்து பகர்வரிய உணர்வாய ஒளியாயுள்ள பான்மையினால் ஒரு நாதம் படருந்தானே அதாவது சிவபிராசம் என்ற சாத்திரத்திலும் காண்க. ஓசை வழி செல்லல் நின்மல துரியம் நின்று கும்பிடல் துரியாதீதமாகிய நிட்டை நிறுத்தன் ஐந்தொழிற்கூத்தன் எண்தோல் வீசி நின்றாடும் பிரான் தன்னை கண்கால் காண்மீன்களோ என்று அப்பர் தேவாரத்திலும் நிறுத்தனை கும்பிடல் விளக்கப்படுகிறது. மயக்க விகற்பங்கள் கவலையை தரும் கவர்த்த தலையை தரும் கவர்த்த அதாவது அயல் வழிகள் நேர்வட நின்று நெட்டால் தொழுதற்கேற்ற சிவஞான நெறியில் நின்று சிலம்போசை காட்டி இறைவன் நேரே அழைத்து அருளுகின்றமையை பாசம் ஒருவத் தன்னிலாம் பதி என்ற சிவஞான போதம் 10ஆம் சூத்திரத்திலும் காண்க. பொழிப்பு. நிராதார யோகம் செய்யும் உனக்கு இறைவன் திருவடி கண்ணுள்ள அதாவது பரவிந்து வடிவான சிலம்பினுள் பரநாத வடிவிலான பெறல்கள் எழும்பும். சிலம்பின் ஒலி கேட்கும் அதாவது மயக்க விகற்பங்களுடைய அயல் வழிகளிலே செல்லாது அப்பரநாத வழியிலான சிவஞான வழியில் சென்று ஐந்தொழில் கூத்தனை தொழுவாயாக. திருவருளை மறவாமை. இப்படி திருவடிக்கு செல்லுகின்ற வழிக்கு விரோதமாகிய மயக்க விகற்பங்கள் ஒரு காலமும் பொருந்தாதபடி தம்பிரானார் திருவருளை மறவாதிருக்கவென்று அருளி செய்கின்றார். மருளும் தெருளும் மறக்கும் அவன்கள் அருளை மறவாதே உண்டி பெற அதுவே இங்குள்ளதென்றுண்டி பெற. மருளும் தெருளும் மறக்கும் உனது அனுபூதிக்கு விரோதமாகிய மயக்க விகற்பங்கள் ஒரு காலமும் கூடாதன. அவன் கண் அருளை மறவாதே உண்டி பெற அது எதனால் என்னில் உனக்கு கண்ணாகிய சிவனருளை ஒரு காலமும் கைவிடாமற் கூடி நிற்கில் இங்கு உள்ளது இவ்விடத்தில் செய்ய வேண்டும் காரியமும் அதுவே என்று உண்டி பெற அதுவே ஒளிந்து வேறொன்றுமில்லை என்க. விளக்கம். மருளண்டா மயக்கம் யான் எனது என்று கருத பண்ணுவது இது ஆன்ம போதம். சிவத்தோடு வேறற நிற்றலை அறியாமை மறுப்பன கேவல். மறப்பு அது முந்தைய படிச்ச நாங்கள் நினைவண்டா சகலம் மறப்பு கேவலம். அதே மாதிரி பிறப்பு சகலமண்டா இறப்பு கேவலமண்டும் பிறகு என்ன 3 விஷயம் நாங்கள் முந்தைய உண்மை விளக்கத்துல படிச்ச நாங்கள். தெருளண்டா விகற்பம் போகங்களில் விருப்பு வெறுப்புகளை செய்வது. மாயையை அறியும் அறிவு நினைப்பு. சகலம் மறக்கும் நெப்பு சகலம் மறக்கும் அற்றுப்போம். அருளை மறவாதே. சிவனருளே சிவனை அறியுங்கண் சிவனருளால் அறியப்படுவதே சிவஸ்வரூப நிலை. சிவஸ்வரூபத்திலேயே நிராதார யோக பயன். இதனால் வருவதே சிவபோகம். அதுவே இங்குள்ளது.
சிவனருளே கண்ணாகச் சிவமே பார்த்திருப்பது ஒன்றே உள்ளது. இதுவே நிட்டை. இது கைவரப் பெற்றோர் பரமே பார்த்திருப்பர். காண்பான் காட்சி காட்சிப் பொருள் என்ற பேத ஞானம் தீரப்பெற்ற சீவன்முத்தர் பிராரத்துவ வாதனைப்படார். ஆதலில் பதார்த்தங்கள் பாரார். பிராரத்த வாதனை பெற்றற்று கழியும் என்ற பார்விருத்த நூல் இல்ல அது வேற இல்ல இன்னும் பாட்டு எங்க வந்தது உமக்கு நம்பர் முடியல, அந்த பாட்டின் மிச்ச முடியல, பொழிப்பு வேற இல்ல. பார்விருத்த நூலெல்லாம் பார்த்தறிய சித்தியிலே ஓர் விருத்த பாதி போதும் என குரு ஞான சம்பந்தர் சிவபோக சாரத்திலே போற்றி புகழ்ந்த அறியாமை அறிவகற்றி அறிவேனுள்ளே அறிவுதனை அருளினான் அறியாதே அறிந்து குறியாதே குறித்தந்த கரணங்களோடும் அந்த குறியாதே குறித்து அந்த கரணங்களோடும் கூழாதே வாடாதே குலத்திருப்பை ஆயின் என்று சிவஞான சித்தியார் 8ஆம் சூத்திரம் 2ஆம் கரணப்பாதிக விருத்தம் ஈண்டி சிந்திக்கற்பாலது. பொழிப்பு. நீ உனக்கு கண்ணாகிய திருவருளை ஒரு காலமும் நீங்காது மறவாது கூடி நில். அவ்வாறு நின்றால் உனது சிவானந்த அனுபவத்திற்கு விரோதமாகிய மயக்கமும் விகற்பமும் ஒரு காலமும் நினைக்கூடா. இவ்விடயத்தில் நீ செய்ய வேண்டியது சிவனருளே கண்ணாக சிவமே பார்த்திருப்பதாகிய அது ஒன்றுமேயாம். இனி 19வது சிவ வெளிப்பாடு. இப்படி அருளிலே இடைவிடாமல் நின்றால் சிவம் பிரகாசிக்கும் விரவை அருளி செய்கின்றார். கருதுவதன் முன் கருத்தளியப்பாயும் ஒரு மகள் கேள்வனென்று உந்தீவர உன்னை உன்ன அரியனென்று உந்தீவர. கருதுவதன் முன், அதாவது இப்படி அருளிலே இடைவிடாமல் நின்றவன் இந்த அருளினாலே சிவனை கூட வேண்டும் என்று விசாரிக்கும் அளவில் கருத்து அழிய பாய், அதாவது இவன் கருத்துக்கு கருத்தா நிற்பது திருவருளே ஆகியாலும் இவனுக்கு தனித்தொரு கருத்தில்லாத ஒளிகையாலும், அதாவது குகையில் உருக்கின செம்பிலே குளிகை பாய்ந்த அளவில் செம்பும் காளிதமும் பொன்னும் மாற்றமாய் இருந்தாற் போல இவன் கருதி அப்பொழுதே இவனையும் கிரகித்து கொண்டு இவனுடைய கருத்தையும் ஒழித்து தானும் தன்னுடைய கருத்துமாய் நில்லான் இப்பன். ஒரு மகள் கேள்வன் என்று உந்தி வரண்டா ஒப்பில்லாத சத்திய ஞான சக்தியினை அனவரதமும் பொருந்தி கொண்டிருக்கத்தக்க நாயகன் உன்ன அரியன் என்று உந்திவர. ஆகையால், அதாவது உன்ன அரியன் என்று உந்திவர என்று சொன்ன ஆகையால் இப்படியன்றி ஆன்மபோதத்தால் எக்காலமும் நினைந்து கூட அரியனாயுள்ளவன் என்க. விளக்கம். ஒரு மகள் கேள்வன் கருதுவதன் முன் கருத்தளிய பாயும் உன்ன அரியனென காட்டுக. கருதுவதன் முன் கருதுதல், அதாவது அருளினாற் சிவனை கூட நினைத்தல், விசாரித்தல், ஆராய்தல். கருதுவதன் முன் கருதிய அப்பொழுதே என்றபடி கருத்தளிய பாயும். ஆன்ம போதம் கரைய கரைய ஆன்மாவுக்கு ஒரு கருத்தும் இல்லாது ஒளிந்து போகும். குகையில் செம்பை உருக்கி வைத்தாற் போன்ற நிலை இது. கருதுபவனின் கருத்துக்குள்ளே கருத்தாய் நிற்கும் திருவருள் வெளிப்படும். உருகிய செம்பில் இரச குளிகை சேர்ந்தாற் போன்ற நிலை இது. திருவருளை மறவாது நிற்கும். ஆன்மா அறிவுக்கு அறிவாய் நிற்கும். சிவன் வெளிப்பட்டு ஆன்மாவை கிரகிப்பான். ஆன்மா சிவமாகும். சிவம் இவ்வாறு ஆன்மாவை கவர்ந்து கொண்டதோடமையாது ஆன்மாவின் கருத்தையும் ஒழித்து தானும் தன்னுடைய கருத்துமையாகி நிற்கும்.
இது குளிகையால் செம்பு களிம்பு நீங்கி செம்பொன்னும் மேற்றும் ஆவது போன்ற நிலை. செம்புக்குள்ள ரசத்தை ஊத்தி விட்டா அது அந்த களிம்பெல்லாம் நீங்கி பொன்னா மாறிடும். அதுதான் இந்த அத்துவிதன். ஒரு மகள் கேள்வன் சிவமும் சக்தியும் பிரிப்பின்றி நிற்றலை குறித்தது. ஞான சக்தி உன்னுடைய சிவம் என்றவாறு ஞானம் என்ற அருள் சிவம் அருளை தனக்கு குணமாகவும் பிளம்பாகவும் கொண்டுள்ளது. உன்ன அரியன் சிவன் ஆன்ம ஞானத்தால் நினைந்து கூடுவதற்கு அரியவன் தோன்றி நின்ற சிற்பரமதனால் உள்ள செயலறுத்திட உதிக்கும் தற்பரம் என்பது சிவப்பிராசம் பொழிப்பு. ஒப்பில்லாத ஞான சக்தியின் நாயராய சிவன் ஆன்ம அருளிலே இடைவிடாமல் நின்று அவ்வருளாலே தன்னை கூட நினைந்த அப்பொழுதே ஆன்மாவை கவர்ந்து கொண்டு ஆன்மாவின் கருத்தை மொழித்து தானும் தன்னுடைய கருத்துமேயாகி நிற்பான். ஆகையால் சிவன் திருவருளால் அன்றி ஆன்மபோதத்தால் எக்காலமும் நினைந்து கூட அரியன் என்க. 20வது நிற்பாடு. இடையறா இன்ப அனுபவம் இப்படி கொத்த உண்மை பொருளை பெற்ற காலத்து இடைவிடாதே நின்று அனுபவிக்க வேண்டும் என்று அருளி செய்கின்றார். இரவு பகலல்லா இன்பவழியூடே விரவி விரவி நின்றுந்தி பெற விரைய விரையவன் நின்றுந்தி பெற. பகலிரவு இல்லா உணர்ந்த காலத்து மாயையும் ஒடுங்கின காலத்து ஆணவமும் கூடாமல். பகல் இரவு என்ன பகல மாயேண்டு மிரவ ஆணவம் சொல்றார். பகல் இரவு இல்லாண்டா உணர்ந்த காலத்து மாயையும் ஒடுங்கின காலத்து ஆணவம் கூடாமல். இருளண்டாலே அது ஆணவம் தானே. அதான் சொல்ற இன்ப வழியூடே ஞானம் அனந்தமுமே பிரகாசிக்கத்தக்க பரமாகாசத்திலே இன்ப வெளியூடே என்று எதை சொல்றார்? அந்த ஞானமும் ஆனந்தமும் அந்த பிரகாசத்திலே இந்த நாங்கள் தியானத்துல நிக்கல பிரகாசத்துலதான் இறைவன் வந்து நடவான். அதைத்தான் இன்ப வெளியூடே. விரவி விரவி நின்று உண்டி பெற கூடி பொருந்தி நின்று அனுபவிக்க விடைய விடைய நின்று உண்டி பெற தேசியனாலே அறிந்தோமாகில் பின்பே சாதித்துக் கொள்ளுகின்றோம் என்று முன்புள்ள வாசனையின் மிகுதியாலே பேய்த்தேர் போன்ற விசுவத்தையும் விசுவாதீதமான தேகத்தையும் ஒரு நிலை இல்லாத மனாதிகளினுடைய சிக்கின்றவைகளையும் மெய்யென கருதி சனன மரணங்களிலே அடையாமல் பரமானந்தத்திலே கூடி நின்று இளைப்பாறும்படி மிக விரைந்து கூடுவாயாக என்க. விளக்கம். இரவு பகல் இல்லா இன்ப வழியூடே. இரவு பகல் பூத ஆகாயத்தில் பகல் விழிப்பு அதுக்கு சமன் மாயை வசப்பட்டு சகலம். இரவு உறக்கம் ஆணவத்தின் வசப்படுதல் கேவலம். பிறப்பு இறப்பை தரும் துன்ப வழியே இப்பூத ஆகாயம். ஞான ஆகாயத்தில் விழிப்பு ஞானம் உறக்கம் ஆனந்தம். தூல சூக்கும காரண சரீரங்களின் தத்துவங்கள் அகன்ற நிலை ஞானமேயாய் நின்று பெரும் உண்மை நிலை. இராப்பகலற்ற இறையடி இன்பத்து என்று திருமூலர் வாக்கும் காண்க. விரவி விரவி நின்று உண்டி பெற இன்ப அனுபவ கலப்பு நீங்க விடக்கூடாது. அதாவது அதை விட்டு நீங்கி திரும்பவும் பிரபஞ்ச வாசனைப்படக்கூடாது. விரவில் கலத்தல் சிவத்தோடு ஆன்மாவின் கிரியாசக்தி கலந்து நிற்றல் என்பர். விடைய விரிய நின்று உண்டி பெற அடுத்து விரைவில் மிகுதி குறித்தது. சிவானந்தத்திலே மிக விரைந்து கூடி விரவு ஆன்மாவின் இச்சை சிவத்தை இடையின்றி பற்றுதல் என்பர்.
இப்பக்குவ நிலை எய்தியவன் விரைந்து விரைந்து அவ்வா அவ்வா அவ்வானந்த வானந்த அனுபவத்திலே அனுபவத்திலே கூடி கூடி நிற்க வேண்டும். ம். பிரபஞ்ச வாசனையில் பழக்க மிகுதியால் மனம் பற்றி மறுபடியும் இப்பிரபஞ்ச பொருளையும் உடம்பையும் மனாதிகளுடைய பிடிப்பையும் மேற்கொள்ளுவானாயின் அந்நினையின்று முழிந்து பிறவித் துயரில் ஆழ்வான். ம். எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தல் நிகழும் அன்றி இளைப்பாறல் நிகழாது. இன்ப வழியிலே கூடுதலுக்கு விரைய வேண்டும் என்பதை அந்நெறி கூடச் சென்றலும் ஓடினேன் என அப்பர் கூறியருளுதலும் காண்க. ம். ஆன்ம இருப்பு கெடாது ஆன்மா ஆன்மா இருப்பு இருப்பு கெடாது. கெடாது தன் முதன்மை கெட்டு தன் அறிவு இச்சை செயல்கள் பேரருளில் அடங்கச் சிவத்தோடு கலந்து இன்புறும் நிலையாகிய பரமுத்தி நிலை இச்செயல்களிலே கூறப்பட்டது. இச்செய்யுளிலே அந்த பாட்டுல 20வது பாட்டுல கூற, அதாவது அத்துவித நிலையத்தான் சொல்லினேன். இந்நிலையே இந்நிலையே மெய்கண்டார் அயரா அன்பின் அரண்வளில் செல்லுமே என்றார். விசுவமண்டா உலகம் சிக்கென்றவை என்ற பிடிப்பு பொழிப்புரை சுத்த நிராதார யோக நெறி நின்ற நீ ஆணவமும் மாயையும் கூடும் கேவலமும் சகலமும் மற்ற சுத்த ஞானமும் ஆனந்தமும் பிரகாசிக்கத்தக்க பரமாகாசத்திலே கூடி பொருந்தி நின்று அடந்தி அனுபவித்து கிடப்பாயாக. இதை அறிந்தும், அதாவது முன்புள்ள பழக்க வாசனையை பற்றி பிரபஞ்சத்தை மெய்யெனக் கருதின் பிறவித்துயரில் ஆதலின் பரமானந்தத்திலே கூடி நின்று இளைப்பாறும்படி மிக விரைந்து கூடுவாயாக. ஆன்ம போத இது 21வது பாட்டு. அப்படியே ஓம் நமச்சிவாய வாழ்க. ஓம் நமச்சிவாய.